மனித நேயமே சிறந்த செயல். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் பொது காலத்தின் 13ஆம் ஞாயிறில் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். இந்த சிந்தனையானது நமக்கு கொடுக்கின்ற செய்தியானது, மனித நேயம் செத்து கொண்டிருக்கின்ற அந்த காலகட்டத்தில் நாம் மனித நேயத்தின் சாட்சிகளாக திகழ வேண்டும் என்ற ஒரு அற்புதமான ஒரு சிந்தனையை நமக்கு கொடுப்பதைத்தான் என்று நாம் பார்க்கின்றோம். நம் சிந்தனைக்கு உதவியாக ஒரு நிகழ்வு ஒன்றை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். என்ன நிகழ்வு? மேரி ஜான்சன் என்ற ஒரு வெள்ளை நிற பெண்மணி கணவனை இழந்து தனிமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு நீதிமன்றத்திலிருந்து ஒரு தகவல் வருகிறது. அரசுத்துறை அதிகாரிகள் அந்த செய்தியை கொண்டு வருகின்றார்கள். அந்த செய்தி என்ன? நீங்கள் வாங்கிய கடனை அடைக்க முடியாததால் உங்கள் இல்லமானது ஏலத்திற்கு சென்று விட்டது. அதை ஒருவர் ஏலத்தில் எடுத்து விட்டார். எனவே நீங்கள் உடனடியாக நீங்கள் இருக்கும் வீட்டை காலி செய்து போக வேண்டும் என்ற ஒரு செய்தி கொடுக்கப்படுகிறது. அவள் சொல்லுகிறாள், மாலை 5 மணி வரைக்கும் அவகாசம் இருக்கிறதே, இப்பொழுது உடனே போக வேண்டும் என்று சொன்னால் நான் எங்கே போக முடியும்? என் உடைமைகளை நான் எடுத்து வைக்க வேண்டும், தயாரிக்க வேண்டும், அதன் பிறகுதான் நான் போக முடியும் என்று தன்னுடைய ஆதங்கத்தை அவள் வெளிப்படுத்துகிறாள். அப்போது அவர்கள் சொல்லுவார்கள், அது எங்களுடைய பிரச்சனை கிடையாது, அந்த வீட்டை வாங்கியவர் அவர்தான் சொல்ல வேண்டும். ஆனால் வந்திருக்கின்ற செய்தியானது, நீங்கள் உடனடியாக உங்கள் வீட்டை நீங்கள் காலி செய்ய வேண்டும் என்கிறார்கள். என்ன செய்வது என்று தெரியாமல் அவள் விழி பிதுங்கியவளாய், கையும் போடாமல் காலும் போடாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கின்ற வேளையிலே அங்கே ஒரு கருப்பினத்தை சார்ந்த ஒரு சகோதரன் ஒருவன் வருகிறார். 36 வயது நிரம்பிய ஒரு சகோதரன் வருகிறார். அவர் சொல்லுவார், இந்த பெண்மணி அவளுடைய வீட்டை விட்டு போக வேண்டிய தேவையில்லை என்று சொல்வார். அந்த அதிகாரிகள் கேட்பார்கள், அதை சொல்வதற்கு நீ யார்? வீட்டு உரிமையாளர், அவர் மட்டுமே சொல்ல முடியும் என்று சொல்லுகின்ற பொழுது அவர் சொல்லுவார், இந்த வீட்டிற்கு உரிமையாளரே அந்த பெண்மணி தான் என்பார். ஏதோ அதற்கான ஆதாரம் என்று சொல்லி அந்த பட்டா யார் பேரில் இருக்கிறது என்பதை வாசிக்க சொல்லுகின்ற பொழுது அதில் மேரி ஜான்சன் என்று எழுதப்பட்டிருக்கும். அதிகாரிகளும் ஒன்றும் புரியாமல் திகைத்தவர்களாய் அதை விட்டு சென்று விடுகிறார்கள். மேரி ஜான்சனும் ஒன்றும் புரியாதவளாய் தன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்று தெரியாமல் விழிபிதுங்கியவளாய் இருக்கிறாள். அப்பொழுது அவள் சொல்வாள், நீங்கள் யார் என்று எனக்கு தெரியாது, எனக்காக நீங்கள் எப்படி ஏன் இந்த வீட்டை வாங்கி கொடுத்தீர்கள், என்ன தூண்டியது உங்களை என்று கேட்டபொழுது அவர் சொல்வார், நீங்கள் தான் ஒரு முறை சொன்னீர்கள் யாருக்காவது உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி. நான் சொன்னேனா? எப்பொழுது சொன்னேன் என்று கேட்டபொழுது அந்த இளைஞன் சொல்வான், பல வருடங்களுக்கு முன்னால் நான் ஒரு சாலையிலே ஒன்றுமில்லாமல் தவித்துக் கொண்டிருந்தேன். அப்போது நீங்களும் உங்கள் கணவரும் அந்த வழியாக வந்தீர்கள். நான் என் கையேந்தி ஏதாவது கொடுங்கள் என்று நான் கேட்டேன். என்னை பார்த்து நீங்கள் கேட்டீர்கள், உனக்கு அப்பா அம்மா இல்லையா என்று கேட்டீர்கள். நான் சொன்னேன், அப்பா அம்மா இறந்து விட்டார்கள், நான் அனாதையாக இருக்கிறேன், சாப்பிட்டு 3 நாட்கள் ஆகிவிட்டது, உணவு இல்லை, தங்குவதற்கு இடம் இல்லை, எங்கே போவதென்று தெரியவில்லை என்று நான் உங்களிடம் கையேந்தினேன். என்னை பார்த்து நீங்கள் நான் உண்மை சொல்வதாக நீங்கள் உணர்ந்தீர்கள். எனவே உங்கள் கைப்பையை திறந்து எனக்கு பணம் கொடுக்க எத்தனித்தீர்கள். அப்போது உங்கள் கணவர் சொல்வார், இவன் ஒரு ஏமாற்றுக்காரனாக இருக்கலாம், ஒருவேளை உன்னிடம் பணம் வாங்கி போதைப் பொருளை வாங்கி அதில் மகிழ்ச்சி காண நினைக்கலாம் என்று சொன்னார். நீங்கள் சொன்னீர்கள், அப்படியெல்லாம் இருக்காது, இவனை பார்த்தால் உண்மையை பேசுகிறவனைப் போல இருக்கிறான் என்று சொன்னீர்கள். உங்கள் கணவரோ உன்னை புரிந்து கொள்ள முடியவில்லை. நாம் இருப்பதோ வாடகை வீடு,
அதற்கு கொடுக்க பணம் இல்லாமல் தான் நாம் இந்த ஏடிஎம்மில் இருந்து வாடகைக்கான பணத்தை எடுத்துக்கொண்டு போகிறோம். இதையும் கொடுத்து விட்டால் நாம் எங்கே போவது பணத்திற்கு என்று சொன்னாலும் அதையெல்லாம் கேட்காமல் நீங்கள் என்ன செய்தீர்கள்? இருந்த பணத்தை எல்லாம் என் கையில் கொடுத்துவிட்டு, இதுதான் இருக்கிறது, இதை வைத்து நீ நன்றாக இரு என்று சொன்னீர்கள். அது மட்டுமல்ல, உங்கள் கழுத்தில் கிடந்த ஒரு செயினையும் என் கரத்திலே கழற்றி கொடுத்து விட்டு, இதை வைத்து பிழைத்துக்கொள் என்று சொன்னீர்கள். உங்களை பற்றி நீங்கள் கவலைப்படவில்லை. அந்த சிறுவன் நான் தான். நீங்கள் கொடுத்த பணத்தை வைத்து நான் கஷ்டப்பட்டு உழைத்தேன். இன்று இந்த நகரத்திலே மிகப்பெரிய ஒரு பணக்காரனாக இருக்கிறேன். ரியல் எஸ்டேட் செய்து கொண்டிருக்கிறேன். அவ்வாறு ஒவ்வொரு நாளும் என்னுடைய வேலையை பார்த்து கொண்டிருந்த பொழுது உங்கள் பெயர் கொண்ட அந்த வீடு ஏலத்துக்கு வருவதை நினைத்தேன். உடனடியாக என் மனதிற்கு வந்தது. எனவேதான் இந்த வீட்டை நான் உங்கள் பேருக்கே வாங்கினேன். அதைத்தான் இப்பொழுது உங்களிடம் கொடுத்திருக்கிறேன். இந்த வீடு உங்களுடையது. நீங்கள் சந்தோஷமாக இருங்கள். ஏதாவது தேவை என்றால் கேளுங்கள், நான் உங்களுக்கு உதவியாக இருப்பேன் என்று சொன்னார். அந்த பெண்மணி எதையும் எதிர்பார்க்காமல், தன்னுடைய கஷ்டத்தையும் கூட அவள் நினைத்து பார்க்காமல் அந்த சிறுவனுக்கு அன்று உதவியதால் அந்த சிறுவன் அவளுடைய இயலாமையில், அவளுடைய தேவையில் உதவுவதை நாம் பார்க்கிறோம். பிரியமான சகோதரனே, சகோதரி, மனித நேயம். அன்று அந்த சகோதரி மனித நேயத்தோடு நடந்து கொண்டாள். அந்த சிறுவன் அவளில் ஒரு கடவுளை கண்டான். அவள் சொன்ன வார்த்தையின் பிரகாரம் தன்னால் முடிந்த அளவுக்கு பிறருக்கு மனித நேயத்தோடு சேவைகள் செய்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். வினை விதைக்கிறவன் வினையறுப்பான் என்று நம்முடைய தமிழ் மொழியிலே ஒரு முதுமொழி ஒன்று உண்டு. நாம் எதை விதைக்கிறோமோ அதைத்தான் அறுக்க முடியும். நாம் மனித நேயத்தை விதைப்போம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலும் அந்த மனித நேயம் ஏதாவது ஒரு ரூபத்தில் நமக்கு உதவுவதை நாம் பார்க்கிறோம். அன்பார்ந்த சகோதரனே, சகோதரியே, அன்று மேரி ஜான்சனின் மனித நேயம் பலன் இல்லாமல் செய்த உதவி அவளின் தேவையில் மீண்டும் கிடைத்ததை நாம் பார்க்கலாம். ஆனால் இன்று மனித நேயம் மலிந்து கொண்டிருக்கிறது. மனித நேயம் எங்கே கிடைக்கும் என்ற அளவுக்கு போய் கொண்டிருக்கிறது. குறிப்பாக இப்போது நடக்கின்ற நம்முடைய நாட்டில் நடக்கின்ற, நம்முடைய மாநிலத்தில் நடக்கின்ற சில நிகழ்வுகளை பார்க்கின்ற பொழுது அரசு அதிகாரிகள் கூட மனித நேயம் இல்லாமல், இரக்கம் இல்லாமல் அரக்கத்தனத்தோடு வாழ்வதை நாம் பார்க்கிறோம். அந்த இரண்டு தந்தை மகனுடைய மரணம், போலீஸ் லாக்கப்பில் இருந்த மரணம் மாநிலத்தையே உலுக்கி இருக்கிறது. இவர்கள் மனிதர்கள் தானா? இவர்கள் குடும்பத்தில் இப்படி இருந்தால் இப்படி செய்திருப்பார்களா என்று கேட்கக்கூடிய அளவுக்கு மனித நேயம் செத்து போயிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மனித நேயங்கள் சுத்தமாக முற்றிலும் மனித இதயத்திலிருந்து அடியோடு அகன்று போனதை நாம் உணர்கிறோம். எல்லாரையும் நாம் குறை சொல்ல முடியாது. எத்தனையோ காவலர்கள் தங்கள் உயிரையும் பொருட்படுத்தாமல் இரவு பகலாக பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதிலும் ஒரு சில பேர் இது போன்று காவல்துறையில் மட்டுமல்ல, இன்னும் பல துறைகளிலும் கூட இந்த மனித நேயம் என்பதை முற்றிலுமாக மறந்தவர்களாய் ஒரு அரக்கத்தனத்தோடு வாழ்கின்ற ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த காலகட்டத்தில் இந்த உலகத்தில் வாழ்கின்ற ஒவ்வொருவருமே மனித நேயத்தோடு வாழ கடமைப்பட்டவர்கள் என்ற ஒரு அற்புதமான படிப்பினையை நற்செய்தியும் முதல் வாசகமும் சிந்தனைகளாக நமக்கு கொடுக்கின்றன. அன்பார்ந்த சகோதரனே, சகோதரியே, இன்று பலரும் எல்லா நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கின்றார்கள். இந்த கொரோனா நாட்டை, உலகத்தையே உலுக்கிக் கொண்டிருக்கிறது. நமது நாட்டில் குறைவாக இருக்கிறது நினைத்துக் கொண்டிருந்தோம். ஆனால் இப்பொழுது ஒவ்வொரு மாநிலத்திலும், ஒவ்வொரு மாவட்டத்திலும் கூட ஏராளமான எண்ணிக்கையில் அது அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. இதன் விளைவாக ஊரடங்கு இன்னும் அமல்படுத்தப்படுகின்ற நிலையிலே வறியவர்கள், ஏழைகள் வேலைக்கு போக முடியாமல், வருமானம் இல்லாமல், உண்ண உணவில்லாமல் அதில் செத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மன போராட்டத்தோடு மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கு உதவி எங்கிருந்து வரும் என்று எதிர்பார்க்கின்ற மக்களா என்று வாழக்கூடிய ஒரு கட்டாயத்தில் மக்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். பிரியமான சகோதரனே, சகோதரியே, இந்த நேரத்தில் தான் எத்தனையோ நல் மனம் கொண்டவர்களும் மனித நேயத்தோடு ஒரு சில பல உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள்.
ஏழை எளிய மக்களும் கூட தங்களால் இயன்ற உதவிகளை தங்கள் அண்டை விட்டாருக்கு செய்வதையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எத்தனையோ பேர் என்று கொரோனாவால் இறந்து போவதை விட பசியால் பட்டினியால் இறந்து விடுவோமோ என்று பயப்படுகின்ற அளவுக்கு இன்றைய சூழ்நிலை சென்று கொண்டிருக்கிறது பிரியமான சகோதரனே சகோதரியே. ஆனாலும் அதிலும் ஒரு சில மனிதர்கள் மனித நேயமற்ற முறையில் மக்களை அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி அப்பாவி மக்களை கொன்று குவிக்கின்ற பொழுது நாம் இந்த உலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்ற ஒரு மிகப்பெரிய கேள்வியை நம் முன்னால் எழுப்பி வைக்கிறது. முதல் வாசகம் கூறுவது என்ன? எலியா இறைவாக்கினர் தம் பணியின் காரணமாக பல ஊர்களுக்கு சென்று கொண்டிருக்கிறார். அவ்வாறு வழக்கமாக செல்லும் பாதையிலே சுனேம் என்ற ஒரு ஊரின் வழியாக செல்லுகிறார். ஒவ்வொரு முறையும் வருகின்ற பொழுது அவருடைய களைப்பை பார்த்து அந்த சுனேம் நகரில் இருந்த ஒரு பெண்மணி அவருக்கு உணவு பரிமாறுகிறார். உணவு பரிமாறுவது மட்டுமல்ல, அவர் களைத்து போய் வருவதால் அவர் தங்கிச் செல்வதற்காக தன் கணவரிடம் சொல்லி அவருடைய வீட்டின் மேலே ஒரு அறை எடுத்து கொடுத்து ஒரு மனிதன் தங்குவதற்கு ஏற்ற வசதிகள் செய்து கொடுக்கிறார். என்ன ஒரு மனித நேயம் பார்த்தீர்களா? யார் என்று தெரியாது. அவர் கடவுளுடைய மகன், கடவுளுடைய இறை ஊழியர் என்பதை உணர்கின்றார். அவருக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற ஒரு சிந்தனையானது தானாகவே வருகிறது. அதுதான் மனித நேயம். அன்பார்ந்த சகோதரனே சகோதரியே, அடுத்தவருடைய தேவைகளை பார்த்து உதவுகின்ற மக்களாக நாம் இருக்க வேண்டும். அது என்று இருப்பதைப் போல தெரியவில்லை. ஆனால் அந்த பெண்மணி தன் கணவனின் உதவியோடு அந்த இறைவாக்கினருக்கு தங்குவதற்கு அறை ஏற்பாடு செய்து கொடுக்கிறார், உண்பதற்கு உணவு தயாரித்து கொடுக்கிறார், எப்படியாக அவருக்கு பெருந்தோம்பல் செய்கிறார். யார் செய்வார் இந்த காலகட்டத்தில்? இன்றைய காலகட்டத்தில் இதுபோன்று கடவுளுடைய அடியார்களுக்கு யாராவது உதவிகள் செய்தால் அவர்களையும் மட்டமாக பேசுகின்ற ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தவறாக இட்டுக்கட்டி பேசுவது, அவருக்கும் அந்த இறை ஊழியருக்கும் முடிச்சு போடுவது, இப்படியாக ஒரு தவறான எண்ணங்களோடு வாழ்கின்றதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் பிரியமான சகோதரனே சகோதரியே. ஆனால் அவள் அதை பற்றி எதையுமே கவலைப்படவில்லை. மாறாக தன் கணவர் எனக்கு உறுதுணையாக இருப்பதால் கடவுளுடைய அடியவர்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் செய்து கொண்டிருக்கிறார். மனித நேயம் அங்கே பொங்கிக் கொண்டு வருவதை நாம் பார்க்கிறோம். இன்று இதுபோன்று செய்யக்கூடிய மக்கள் நம்மில் எத்தனை பேர் இருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்பார்ந்த சகோதரனே சகோதரி, தொடக்க நூலில் இதே போன்ற ஒரு நிகழ்வை பார்க்கிறோம். ஆபிரகாம் சாராள் வீட்டிற்கு 3 பேர் வருகிறார்கள். அந்த 3 பேரும் களைப்பாய் வருவதை பார்க்கின்ற ஆபிரகாம் அவர்களுக்கு கை கழுவ முகம் கழுவ தண்ணீர் கொடுத்து சொல்லுவார், இங்கே அமர்ந்திருங்கள், உங்களுக்கு உணவு ஏற்பாடு செய்து உங்களை நான் அழைக்கின்ற சொல்லுவார். பசியால் வருகின்ற அவர்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும் என்ற உணர்வானது ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் வந்தது. அவர்களுக்கு கொடுத்த பரிசு என்ன தெரியுமா? இறைவன் கொடுக்கிறார். அடுத்த முறை வருகின்ற பொழுது உங்கள் குடும்பத்தில் ஒரு குழந்தை பிறந்திருக்கும் என்று கூறுகின்றார். இதே ஆசீர்வாதம் அந்த சுனேம் நகரத்து பெண்மணிக்கும் கொடுக்கப்பட்டது. எலியா தனக்கு பெருந்தோம்பல் செய்த அந்த பெண்ணுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று பார்க்கிறார். அவள் செய்த அந்த மனித நேய உதவிகளுக்கு கைமாறாக என்ன கொடுக்கலாம் என்று கேட்ட பொழுது அவள் மிகப்பெரிய பணக்காரி, அவள் எதுவுமே தேவையில்லை என்ற ஒரு நிலை வந்தாலும் அவருடைய உதவியாளர் சொல்வார், இப்பேற்பட்ட நல்ல மனம் படைத்த இந்த குடும்பத்தாருக்கு வாரிசு இல்லை என்று சொன்ன உடனேயே எலியா சொல்வார், அடுத்த வருடம் வருகின்ற பொழுது உன் மடியில் ஒரு குழந்தை இருக்கும் என்று இறைவாக்கு உரைப்பார். அதுபோலவே சுனேம் நகரத்து பெண்மணிக்கும் குழந்தை பிறந்தது. இங்கு ஆபிரகாம் சாராளுக்கு குழந்தை பிறந்தது. மனித நேயத்தோடு உதவிகள் செய்கின்றவர்களுக்கு இறைவனும் தாராளமாக உதவி செய்கின்றதை நாம் பார்க்கிறோம். அவ்வாறு வாழும் போது நம்மை ஏற்றுக்கொண்டால் அது இயேசுவையை ஏற்றுக்கொள்ளும் சமம் என்று கூறுகின்றார். முன்னே பின்னே தெரியாமல் ஒரு மனிதருக்கு உதவிகள் செய்கின்ற பொழுது அது இயேசுவுக்கே செய்த உதவியாக கருதப்படுகிறது. எனவேதான் நற்செய்தி வாசகத்திலே பார்க்கின்றோம், நாம் கொடுக்கின்ற படிப்பினை என்னவென்றால் இயேசுவின் சீடனாக இருக்க வேண்டும் என்றால் எப்படி இருக்க வேண்டும், அதனால் கிடைக்கப் போகும் விளைவுகளும் பலன்களும் என்ன என்பதை மிக தெளிவாக இறைமகன் இயேசு பட்டியலிடுவதை நாம் பார்க்கிறோம். முதலாவதாக இயேசுவை பின்பற்றுகின்றவர்கள் தங்கள் வாழ்க்கையில் தன் உறவுகளை விட இயேசுவை அதிகமாக அன்பு செய்ய வேண்டும் என்று அவர் கூறுகிறார்.
இரண்டாவதாக, துன்பத்தை ஏற்றுக்கொள்ளாமல் என்னை பின்பற்ற முடியாது என்று அவர் கூறுகிறார். ஆக இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் துன்பத்தின் வழியாக மட்டுமே பின்பற்ற முடியும். அதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும் என்று அவர் கூறுகின்றார். மூன்றாவதாக, தன் உயிரை இழக்க விரும்பினால் மாத்திரமே உயிரை காப்பாற்றிக் கொள்ள முடியும் என்கிறார். நாம் கேட்கலாம், இறந்த பிறகு என்ன சாதிக்க போகிறோம்? இருக்கின்ற பொழுது சாதிக்க முடியவில்லை என்று சொன்னால் இறந்த பிறகு நமக்கு என்ன கிடைத்து என்ன பிரயோஜனம் என்ற ஒரு கேள்வியை கேட்கலாம். ஆனால் நாம் பல புனிதருடைய வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது அவர்களை பற்றி பெரிதாக பேசுகின்றோமே, எதற்காக பேசுகிறோம்? இவையெல்லாம் அறிந்து இயேசுவை பின்பற்றி இயேசுவுக்காக பல தியாகங்கள் செய்திருக்கிறார்கள். ஏன், தங்கள் வாழ்க்கையுமே அவர்கள் கையளித்திருக்கிறார்கள். அவ்வாறு வாழும்போதுதான் நம்மை ஏற்றுக்கொண்டால்தான் அது இயேசுவையே ஏற்றுக்கொள்வது சமமாக அமையும். அன்பார்ந்த சகோதரனே, நாம் கிறிஸ்துவின் பிரதிநிதியாக இங்கே செயல்படுகிறோம், கிறிஸ்துவின் பிரதிநிதிகளாக செயல்படுகிறோம் என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம். இதனால் தான் திருமுழுக்கு பெற்ற அவரின் சாட்சிகளாய் வாழுகின்ற நமக்கு மட்டுமல்ல, நம்மில் இயேசுவை கண்டு நமக்கு உதவுகின்றவர்களுக்கு ஆசீர்வாதம் நிச்சயம் உண்டு என்ற ஒரு படிப்பினையையும் ஆண்டவர் இயேசு இந்த வேளையில் நமக்கு எடுத்து காட்டுகிறார். இயேசு கூறுவார், இச்சிறியோருள் ஒருவருக்கு நீங்கள் அவரின் சீடர் என்பதால் ஒரு கிண்ணம் குளிர்ந்த நீராவது கொடுப்பவரும் அதற்குரிய கைமாறு பெறாமல் போகார் என்று கூறுகிறார். ஒரு கிண்ணம் குளிர்ந்த நீர் கொடுத்தாலும் அதற்கு கூட நமக்கு பரிகாரம் பலன் கிடைக்கும் என்ற ஒரு அற்புதமான உண்மையை ஆண்டவர் இயேசு வெளிப்படுத்துவதை நாம் பார்க்கலாம். மத்தேயு 25:40 பார்க்கிறோம். நடுத்தீர்வு நாளில் அரியணையில் வீற்றிருந்து தீர்ப்பளிக்கும் போது சொல்லுகின்ற வார்த்தை இதுதான், மிகச் சிறியோர் ஆகிய என் சகோதரர் சகோதரிகள் ஒருவருக்கு நீங்கள் செய்ததெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என்று கூறுகின்றார். பசியில் இருக்கின்றவருக்கு உணவு கொடுப்பதால், தாகத்தால் தவிக்கின்றவர்களுக்கு நீர் கொடுப்பதால், உடையில்லாமல் இருக்கிறவருக்கு உடை கொடுப்பதால், இப்படியாக நம் மத்தியில் வறுமையில் வாடும் நம் சகோதர சகோதரிகளுக்கு மனித நேயத்தோடு வாழ வேண்டும், அவர்கள் இயேசுவை காண வேண்டும் என்ற ஒரு படிப்பினையைத்தான் இயேசு இந்த நாளில் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சகோதரனே, சகோதரியே? மனித நேயம் நம்மிடம் இருக்கிறதா? அடுத்தவரின் தேவையில் உதவுகின்றோமா? ஏதோ இன்று கொரோனா நோய் மனிதர்களை சாகடித்துக் கொண்டிருக்கிறதோ இல்லையோ, பல பேர் இந்த ஊரடங்கினால் வேலை வாய்ப்பு இல்லாமல், வருமானம் இல்லாமல் சாகக்கூடிய நிலையிலே தத்தளித்துக் கொண்டிருக்கின்றார்களே, அவர்களுக்கு உதவும் மனிதர்களாக நாம் இருந்திருக்கிறோமா? நம்மை கேள்வி கேட்டு பார்க்க வேண்டும். இந்த வேளையிலே ஒவ்வொரு மனிதரிலும் இயேசுவை நாம் காண வேண்டும். இரக்கம் காட்டுகின்ற, தாராளமாய் நம்மோடு இருப்பவற்றை பகிர்ந்து கொள்ளக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். அப்படி இருக்கின்றோமா? அல்லது அரக்கத்தனமாக நடந்து கொண்டு இருக்கின்றோமா? நம் மத்தியில் வாழும் ஏழை எளிய மக்கள் ஒரு சில அரக்கர்களால் இரக்கமின்றி அடித்து உதைத்து உயிரை எடுக்கின்ற கொரோனா போல இருக்கின்றார்களே, இந்த ஏழை மக்களில் கடவுளை காண முடியாமல் போனது ஏன்? எவ்வளவு மிருகமாக அவர்கள் மாற அவர்கள் இதயம் கல்லானது ஏன்? மனித நேயம் எங்கே போனது என்பதை நாம் கேட்டு பார்க்க வேண்டும் சகோதரனே, சகோதரியே. தவறு செய்வர்கள் மட்டுமல்ல, அதற்கு துணை போகின்றவர்களும் மனித நேயம் இல்லாமல் கல்லாக சமைந்தது ஏன்? இது அவர்களுக்கு மட்டுமல்ல, நமக்கும் எழுப்புகின்ற ஒரு கேள்விதான். நாமும் அவர்களில் ஒருவராக இருக்கிறோமா? நம்மில் மனித நேயம் இருக்கிறதா? நம் அண்டையில் வாழுகின்றவர்கள் பசியால், பட்டினியால், தாகத்தால், உடையின்றி, வீடு இல்லாமல், வசதி இல்லாமல் இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு ஏதாவது உதவிகள் செய்கின்றோமா? மறு கிறிஸ்துவாக அவர்களுக்கு காட்சி கொடுக்கின்றோமா? அல்லது நாமும் கடின மனம் படைத்தவர்களாய், கல் மனம் படைத்தவர்களாய் இதயத்தை மூடிக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? அப்படியானால் நாம் எப்படி கிறிஸ்துவுக்கு சான்று பகர முடியும்? நாம் எப்படி கிறிஸ்துவின் சீடர்கள் என்று சொல்லிக்கொள்ள முடியும்? பிரியமான சகோதரமே, சிந்தித்து பார்ப்போம். ஆக இன்றைய சிந்தனைகள் நமக்கு கொடுப்பதெல்லாம் மனித நேயத்தை கொஞ்சமாவது வெளிப்படுத்தக்கூடியவர்களாக நாம் வாழ வேண்டும் என்ற ஒரு செய்தியைத்தான். அப்படி வாழ நாம் தயாராக இருக்கிறோமா? மனித நேயத்தோடு நடப்போம். செய்யும் காரியங்களை கடவுளுக்காக செய்வோம். பிறரில் கடவுளை காண்போம். மனிதனாக வாழ்வோம். முழு மனிதனாக வாழ்வோம். பிறருக்கு வாழ்வு கொடுக்கும் மனிதர்களாக மாறுவோம். அதைத்தான் இறைவன் தன் வாழ்நாள் முழுவதும் செய்தார். செல்லும் இடமெல்லாம் நன்மைகள் செய்து கொண்டே சென்றார். அவரின் சீடன் என்று சொல்லிக் கொள்ளுகின்ற நாம், அவருடைய வழியை பின்பற்றுகின்ற நாம், அவருடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டிருக்கின்ற நாம்,
அவருக்கு சான்று பகரும் விதமாக வாழ்ந்து மனித நேயத்தை ஒவ்வொரு நாளும் மலரச் செய்வதே நம்முடைய வாழ்க்கையின் முக்கியமான இலக்காக இருக்க வேண்டும், முக்கியமான பணியாக இருக்க வேண்டும். அதற்கு தேவையான வரத்தை இந்த நாளில் இறைவன் தரவும், கஷ்டப்படுகின்ற ஒவ்வொருவரையும் இறைவன் தொட்டு தூக்கி நிறுத்தவும், நல் மனம் கொண்ட தாராள மனம் படைத்தவர்கள் மூலமாக ஏழை எளிய மக்களுக்கு மறுவாழ்வு கிடைக்க இறைவன் அந்த இதயத்தை திறந்து விடவும் நாம் இந்த நாளில் ஜெபிப்போம். இறைவன் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும். தாராள மனம் கரைபுரண்டு ஓடட்டும். வந்தாரை வாழ வைப்போம் என்று வாய்மொழியால் மட்டுமல்லாமல் அதை செயலில் காட்டுகின்ற மக்களாக, இரக்கத்தை வெளிப்படுத்துகின்ற மக்களாக, மனித நேயத்தோடு வாழ்கின்ற மக்களாக வாழ்வோம். இறைவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கட்டும். இறை ஆசீர் உங்களை தொடர்ந்து வழிநடத்த நான் ஜெபிக்கின்றேன். ஆமென்.